சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் யுஜிசியின் புதிய வரைவு விதிமுறைகளுக்கு எதிரான தமிழ்நாடு மாணவர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இவர்களுடைய முழக்கம் என்னவாக இருக்கிறது? சென்னை வள்ளுவர் கோட்டத்துல யுஜிசியோட புதிய வரைவு விதிமுறைகளுக்கு எதிராக தற்போது திமுக மாணவர் அணி உள்ளிட்ட மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த விதிமுறை என்பது கல்வி உரிமையையும் சமூக நீதியையும் பாதிக்கும் வகையில அதை அழிக்கும் வகையில இருப்பதாக அதை கண்டிக்கும் வகையில இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுகவுடைய மாணவர் அணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், அதே போல ஆயிரவிளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் உள்ளிட்டவர்களும், அதே போல இந்திய மாணவர் சங்கம், திராவிட மாணவர் கழகம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், முஸ்லிம் மாணவர் அமைப்பு, சமூக நீதி மாணவர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசை கண்டிக்கும் வகையில கோஷங்கள் எழுப்பி வராங்க. இந்த யுஜிசியோடைய புதிய விதிமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து துணைவேந்தர்களை, அந்த குழு உறுப்பினர்களை நேரடியாக ஆளுநரே தேர்வு செய்யும் வகையில இந்த விதிமுறைகளை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கல்வி உரிமையையும் சமூக நீதியையும் பாதிக்கும் வகையில, அதை அளிக்கும் வகையில இந்த புதிய விதிமுறைகள் இருப்பதாக அதை கண்டிக்கும் வகையில தொடர்ந்து கோஷங்களை இந்த மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் எழுப்பி வருகிறார்கள். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல். வாழ்க வாழ்க வாழ்கவே.